ஹீரோவோட பேர் வந்து ஜங்வூ. அவங்க ஸ்கூல்லேயே அவன் தான் வந்து டாப்பராக இருக்கான். அவனோட ஆசையை படித்து டாக்டர் ஆகிறது. அப்படி ஒரு நாள் டாக்டர் ஆன அப்புறம் ஒரு மெடிக்கல் ஆக்சிடென்ட்னால அந்த பேஷண்ட் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த ஷோக்லேயே நம்ம ஹீரோவும் அவருக்கு பிடிச்ச அந்த வேலையை மொத்தமாக விட்டுட்டு டிப்ரெஷனில் மூழ்கி போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் தனிமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கும் போதான் இவனோட ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்டான ஹீரோயினும் அந்த இடத்துக்கே ஷிஃப்ட் ஆகி வர்றா. அவளும் இவனை மாரியே படித்து டாக்டர் ஆயிருப்பா. ஆனால் அந்த வேலையும் வெறுத்து போய் அவளும் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் தான் இருக்கா. அப்படி இவங்க ரெண்டு பேருமே இனிமே ஒன்னா தான் தங்க போறாங்க தெரிஞ்சதுமே ரெண்டு பேருக்குமே சரியான சண்டை ஆகுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவங்களுக்குள்ள எப்போ பார்த்தாலுமே சண்டை மட்டும்தான் இருக்கும். ஸோ எப்படி இவங்க எனிமீஸ்லேருந்து லவ்வர்ஸ் ஆகிறாங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமா டாக்டர் ஸ்லம்ப். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்காங்க. இவளோட பேர் வந்து ஹன்யூல். அவள் வந்து ஆசைப்பட்ட மாரியே படித்து டாக்டர் ஆயிட்டா. ஆனால் அவளுக்கு இப்போ தான் புரிய வருது வாழ்க்கையில் வேலை பார்க்குற மட்டும் இல்லை இம்பார்ட்டன்ட்டு, கொஞ்சமாவது நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவள் டாக்டர் ஆகிறதுக்காக எப்போ பார்த்தாலுமே படிச்சுட்டே தான் இருப்பா. அவளோட ஃப்ரெண்ட்ஸு கூட கொஞ்சம் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டா. இப்போதான் இவளுக்குமே புரிய வருது வாழ்க்கைனா என்னன்னு. அப்படி ஒர்க் டென்ஷனில் அவளும் ரொம்ப டயர்டாக ரோட்டில் நடந்து போகும்போது தான் நடு ரோட்லேயே மயக்கமாய் கீழே விழுந்துடுறா. அப்போதான் இவளை பார்த்து ஒரு ட்ரக்கு ஸ்பீடாக வருது. அப்படி அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிக்காங்க. இவனோட பேர் வந்து ஜங்குவோன்னு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். அவனும் ஐசோல் இருக்க ஒரு பேஷண்டோட பிளட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து பக்கத்தில் இருக்க நர்ஸ் எல்லாருமே இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்பவே ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் டென்ஷனாக இருக்கும் போது தான் அவனும் கடைசியில் சிபிஆர் கொடுத்துலாம் அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற போகும்போது அவரும் அங்கே இறந்து போயிடுறாரு. இதில் தான் நம்ம ஹீரோவும் ஒரு பேஷண்டோட உயிரை கூட காப்பாற்ற முடியாதனால ரொம்ப டிப்ரெஷனில் போய் இந்த வேலையிலேருந்து ரிசைன் ஆயிடுறான். அப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு செகண்ட்ஸுமே நம்ம வாழ்க்கையை புரட்டி பாட்டுருன்னு ஹீரோயினும் பேக்ரவுண்ட் வாய்ஸில் சொல்லிட்டு இருக்கா. இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் இவங்களோட லைஃப் ஸ்டோரி என்னன்னு நமக்கு காமிக்காங்க. வருஷம் 2009 கொரியாவில் இருக்கிற ஃபேமஸான சிட்டி பூசான். ஹீரோயினோட அம்மாவும் அங்கிள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோயின் திருப்பியும் டோப்புக்கு வரும்போது தான் இவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த எல்லா கஸ்டமருக்குமே ஃப்ரீ ஃபுட்டுன்னு சொல்லி அங்களுமே எல்லாருக்குமே சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் அங்கே சாப்பிட வந்தவங்க எல்லாருமே ஹீரோயினோட அம்மா கிட்ட இந்த மாரி பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லும் போது தான் அவங்களும் வெக்கத்தில் அவங்க பொண்ணு வந்து அந்த அளவுக்கு ஜீனியஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு முன்னாடி ரொம்பவே பெருமையாக ஃபீல் பண்ணுவாங்க. இதை கேட்டு அவங்க எல்லாருமே ஹீரோயினை பற்றி பெருமையாக பேசும்போது தான் அவங்களும் கூச்சப்பட்டுக்கிட்ட அவளுக்கு வந்து கொரியாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான காலேஜுக்கு சீட்டு கிடைச்சதை சொல்லுவாங்க. அப்படி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினும் ஸ்கூலுக்கு போகும்போதே படிச்சுக்கிட்டே போவா. ஏன்னா நான் சொன்ன மாரி இவள் லைஃப்பில் என்ஜாய்மெண்ட்டே கிடையாது. ஃபுல் டைம் கையில் புக்கோட தான் இருப்பா. அப்படி சாப்பிட்ற டைம் கூட வேஸ்ட் ஆக்காம அப்பயுமே ஆன்லைன் கிளாஸை தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. அவள் ரெஸ்ட் எடுக்கிறதே வந்து எப்பயாவது தண்ணி குடிக்கும் இல்லை தூங்க போகிறது மட்டும்தானு அவங்க அம்மா வந்து பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாளில் 24 மணி நேரம்னா நம்ம ஹீரோயின் 17 மணி நேரம் படிச்சுட்டே தான் இருப்பா. அப்படி ஹீரோயினை பற்றி அம்மாவும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கும் போது தான் இன்னொரு சைடில் நம்ம ஹீரோவை காமிக்காங்க. அவனும் அவனோட ஸ்கூலில் வந்து டாப்பர் ஆனதுனால அவனுக்கு பேனர்லாம் வைப்பாங்க. இதை பார்த்து அவனும் சந்தோஷத்தில் எதுக்கு தான் எனக்கு பேனர்லாம் வைக்காங்களோ நான் தான் கேட்கவே இல்லையே அப்படின்னு அவனும் கொஞ்சம் பெருமையாக ஃபீல் பண்ணும் போது தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே வேணா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் நிற்க சொல்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோ அங்கே போயிருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவன் ஃப்ரெண்டு கூட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் நம்ம ஹீரோயினோட அம்மா மட்டும் தான் பார்த்துருப்போம். ஏன்னா அவளுக்கு வந்து அப்பா இல்லை. அந்த ஹோட்டலை வந்து ஹீரோயினோட அங்கிள் தான் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. அதுவும் ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி தான். ஆனால் அது அந்த அளவுக்கு ப்ராஃபிட்லாம் கிடைக்கல. இதனாலே அந்த ஃபேக்ட்ரி வந்து வித்தரலான்னு சொல்லி 2 லேடிஸ் வந்து அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் வீட்டுக்கு திரும்பி வர்றா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்னாக்கம் சாப்பிடும் போது தான் அந்த லேடிஸுமே அந்த ஃபேக்டரி விற்கிறதா சொன்னா நீ எதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்னு ஹீரோயினோட அம்மா கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் தெரிய வருது இவங்க எல்லாருமே ஹீரோயின் கூட பிறந்தவங்கன்னு. அப்படி அவங்க எல்லாம் ஃபேக்டரி வித்து அந்த பைசா நம்மளே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் அதெல்லாம் மைண்ட் பண்ணாம அவ சாப்பிட்ற டயத்துலையும் படிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படி ஃபேமிலிக்குள்ளேயே பெரிய சண்டையா நடந்துட்டு இருக்கு. எனக்கு தான் நிறைய பர்சன்ட் ஷேர் வேணும்னு சொல்லி. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிறாம படிச்சுட்டு இருக்கும் போது தான் இவங்க சண்டை போட்டு நம்ம ஹீரோயினுமே தள்ளி விட்டுறாங்க. இதை பார்த்தா அம்மாவும் பயந்து போய் ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது தான் அவள் அங்கிட்டு புரண்டு இருந்து அடியே வாங்காத மாரி கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி ஃபேமிலி மொத்தம் சும்மா அடி பிச்சுக்கிறது. ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து மொத்தம் 4 பிள்ளைங்க. அதில் ஒருத்த மட்டும்தான் பையன், மற்ற 3 பொண்ணுங்க தான். அப்படி அவங்க 4 பேருமே அங்கேருந்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் டக்குன்னு நம்ம என்ன ஃபேக்ட்ரி வித்துடலான்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றா. இதை கேட்டு அம்மாவும் ஷோக்கில் இருக்கும் போது தான் அவளோட அக்காவுமே இதைத்தான் நாங்களும் சொல்றோன்னு சொல்லி ஹீரோயினை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட பிளான் என்னன்னா அந்த பைசா எல்லாம் வச்சுக்கிட்டு இவ சியோலுக்கு போய் ஒரு பெஸ்ட்டான காலேஜில் சேரலாம் தான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்காக இவங்க எல்லாருமே சியோலுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. சியோலில் தான் நம்ம ஹீரோவும் படிச்சுட்டு இருக்கான். அப்படி அவங்க எல்லாருமே கிளாஸில் இருக்கும் போது தான் வெளியே இருந்து ஒரு பையன் ஓடி வந்து நம்ம கிளாஸுக்கு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வர்றதா அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான். அப்படி இவன் சொல்றது யாருன்னா நம்ம ஹீரோயினை பற்றி தான். அப்படி அவளும் நம்ம ஹீரோ மாரியே டாப் ஸ்டூடெண்ட் சொல்லும் போது தான் அவனுமே இவங்க பேசாத கவனிச்சிட்டு இருக்கான். அப்போதான் இவங்களும் பக்கத்தில் வந்துட்டு நீ எக்ஸாம் எழுதும் போது அந்த பொண்ணை பார்த்துருக்கியான்னு இவங்க கிட்ட வந்து கேட்கும் போது தான் அவனு அவளை பற்றிலாம் சொல்ல விருப்பம் இல்லைன்னு கண்டுக்கிறாமே இருக்கான். அப்போதான் சாருமே கிளாஸுக்கு வந்துட்டு ஹீரோயின் இவங்க எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஜங்வூவும் ரொம்ப
ரொம்பவே கோவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்கூலில் ஒரே ஒரு டாப்பர் நான் தான் சொல்லி. அப்படி இவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு சரியான போட்டியாது யார் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஹன்னியல் கிட்ட வந்து பேச பார்ப்பாங்க. ஆமா, நீ பூசான்ல இருந்து வந்தேன்னு கேள்விப்பட்டேன், அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குமா அப்படின்னு இவங்க எல்லாருமே பேசுறதுக்கு ஆசைப்படும் போது தான் அவள் அது ஒன்றுமே மைண்ட் பண்ணாமல் படிச்சுக்கிட்டே இருப்பா. ஏன்னா இவங்க யாருக்குமே நம்ம ஹன்னியோலை பற்றி தெரியாது. ஒரு செகண்ட் கூட அவள் வேஸ்ட் பண்ண விட மாட்டா. இதெல்லாம் அங்கேருந்து ஜொங்கும் பார்த்துட்டு அவன் இவன் பக்கத்தில் இருந்து கேட்கான். ஆமா, ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்க, நீ என்ன அந்த அளவுக்கு பெரிய படிப்பியா அப்படின்னு இவனும் கேட்கும் போத ஒழுங்கு மரியாதை எல்லாரும் போயிருங்கன்னு சொல்லி அவளும் கோவப்படுறா. அப்பதான் இதை கேட்ட அவனும், அச்சோ எவ்வளோ ஹார்ஷா பிஹேவ் பண்ற, நான் சும்மா ஃப்ரெண்ட்லியா தானே கேட்டேன் அப்படின்னு இவனும் ஒரு பயத்திலேயே அவளை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மற்ற பசங்களுக்கெல்லாம் புரிஞ்சு போகுது அவளுக்கு வந்து படிக்கிறது மட்டும்தான் முக்கியம்னு. ஏன்னா அவள் கிளாஸ்ல இருந்து வெளியே நடந்து வந்தப்போ இவங்க எல்லாருமே பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்பயுமே அவள் கண்டுக்கிறாம புக்கே பார்த்துட்டு போன பத்தி தான் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவளும் தனியாங்க நின்று மொபைலை பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது தான் இவ என்னடா பண்றான்னு சொல்லி ஜொங்குவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துட்டு இருப்பாங்க. டேய், அவள் எக்ஸசைஸ் பண்ணும் போது டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி படிக்கும் போது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது தான் அவளும் எக்ஸசைஸ்க்குள்ள டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி திருப்பியும் படிச்சுக்கிட்டே போவா. அதுக்கப்புறம் சாரும் கிளாஸ்ல மேக்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது தான் அவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாரு. இதுக்கு நம்ம ஹீரோ புக்கெல்லாம் எழுதி பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கும் போது தான் ஹன்னியலும் கையிலேயே கணக்கு பண்ணிட்டு இருப்பா. அப்படி ஜொங்குவும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சு சார்கிட்ட பெருமையா சொல்லலான்னு போகும்போது தான் அதுக்கு முன்னாடியே ஹன்னியல் பதில் சொல்லிடுவா. இதை பார்த்து அவங்க எல்லாருமே ஹன்னியோட புகழ்ந்து பேசும்போது தான் ஹீரோக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு அவனும் அவளை கோவத்திலே பார்த்துட்டு இருக்கும் போது தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம வெளியே போய் எங்கேயாவது சாப்பிடலாமான்னு கேட்காங்க. அப்பதான் அவனுக்கு வந்து டியூஷன் இருக்குன்னு சொல்லி கிளம்ப பார்ப்பான். அதே டைம் ஹன்னியலும் என்னமோ சாப்பிட்ற பார்த்து இவனும் ஷோக்கில் அவ என்னத்தர அப்படி சாப்பிட்றான்னு ஜொங்கு கேட்கும் போது தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே சொல்றாங்க அவ வந்து அடிக்கடி காஃபி ட்ரை வந்து சாப்பிடுவான்னு. ஏன்னா அப்பதான் அடிக்கடி பாத்ரூம் வராதுன்னு. இதை கேட்டு அவனும் கொஞ்சம் டைம் கூட பாத்ரூம் போக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாளான்னு அவனும் ஒரு மாதிரி ஷோக்கிலேயே கேட்பான். அதுக்கப்புறம் அவளும் சேரெல்லாம் பார்த்து இந்த மாரிலாம் நம்மளால் இருக்க முடியாதுன்னு அவனும் பயந்துட்டு அங்கிருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஜொங்குவும் என்னைக்கு மாரியுமே ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் வருமா தான் அந்த வாட்ச்மேனும் இப்போலாம் நீ கொஞ்சம் லேட்டாக தான் வர்றேன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் அவனும் நம்ம எப்பயும் போல தான் வந்துட்டு இருக்கோன்னு அவனும் கன்ஃபியூஸா இருக்கும் போதான் ஹீரோயினும் ஃபாஸ்டா ஸ்கூலுக்கு ஓடி போவா. அப்பதான் அந்த வாட்ச்மேனே சொல்றாரு, இப்போ இவனுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்டா வரும்னு. இதனால இவனும் கோவத்துல இவளை விட நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஓடுன்னு சொல்லி அவளை முந்திக்கிட்டு ஓடும் போது தான் அவள் இதை பார்த்துட்டு அவனை முந்த பாப்பா. அப்படி அவனும் கத்துக்கிட்டே ஸ்பீடா ஓட பார்க்கும் போது தான் அவள் ஒரு கட்டத்துல இவனை முந்திட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இப்போ ஃபியூச்சர்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை பத்தி இந்த பேசிட்டு இருக்காங்க. அவ வந்து ஈஸியாவே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ரொம்பவே ஃபேமஸான டாக்டர் ஆயிட்டான்னு சொல்லி. இதெல்லாம் கேட்டு டாயிங்னு சொல்லி ஒருத்தனுக்கு மட்டும் சரியான பொறாமையா இருக்கு நம்ம ஹீரோ ஃபேமஸ் ஆனதுல. ஏன்னா இவங்க எல்லாருமே டாக்டர் தான், ஆனா ஹீரோ மட்டும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டான். அப்படி இவங்க 3 பேருமே அவனை பத்தி பேசிட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துக்கு ஜொங்குவும் வர்றான். அப்ப டாயிங்கும் கண்டுக்கிறாம அவனும் உட்காருக்கா சேர் எடுக்கும் போது தான் இவனும் அங்க உட்காந்துட்டு தேங்க்ஸ்பா, நானே உட்காந்துருப்பேன், நீ எதுக்கு சேர்ல எடுத்துற அப்படின்னு அவனும் கூட உட்காரும் போது தான் அவனும் ஒரு மாதிரி கோவத்திலேயே நம்ம ஜொங்குவை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் உட்காருக்காத அந்த சேர் எடுத்தான். இது தெரியாம ஹீரோவும் அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது தான் இவன் ஒரு கட்டத்துல சொல்லிடுறான், ஜொங்கு நான் சேர் உனக்காக போடல, நான் உட்காருக்காத எடுத்தேன் அப்படின்னு. இவனும் பொறுக்க முடியாம உண்மையை சொல்லும் போது தான் அவனும் அப்படியே எஞ்சிட்டு, ஓ அப்படியா, சோரி டாயும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பயுமே இந்த மாரி எனக்கு சீட்டெல்லாம் போட்டு உட்கார வைப்பாங்க, அதனாலதான் நீ அப்படி பண்ணி நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன், நீ வேணும் உட்காரு, நான் உனக்கு ட்ரிங்க்லாம் சர்வ் பண்ணி தரேன் அப்படின்னு இவனும் சொல்லும் போது தான் அவனும் கோவத்துல, டே போதும்டா, நான் வேணா உன்னை விட வயசுல மூத்ததுனால ஒரு அட்வைஸ் தரட்டா, நீ இப்படி செல்ஃபிஷாவே வாழ்ந்துகிட்டு இருந்தா ஒரு சூழ்நிலையில உனக்குள்ள பனிஷ்மெண்ட் உனக்கே கிடைக்கும் அப்படின்னு இவனுமே சொல்லிட்டு இருக்கும் போது தான் அங்க வந்து அனௌன்ஸ் பண்றாங்க பெஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் அவார்டு வந்து நம்ம ஹீரோக்கே போய் சேருதுன்னு. அப்படி அவனும் இதான் அந்த செல்ஃபிஷ்குள்ள பனிஷ்மெண்ட்னா நான் தாராளமா ஏத்துக்கிறேன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் டாயுங்கும் அங்க இருந்து கவலையிலே பார்த்துட்டு இருப்பான், நம்ம டைலாக்லாம் வேஸ்டா போச்சேன்னு. அப்பதான் மற்ற 2 பேருமே நீ சொன்ன மாரியே ஒரு பெரிய பனிஷ்மெண்டா டாக்டருக்கான பெஸ்ட் அவார்டே கிடைச்சிச்சுன்னு இவங்களும் கலாய்க்கும் போதுதான் அவனு கொடுமடா சாமின்னு சொல்லி ஒண்ணுமே பேசாம இருப்பான். அப்பதான் அதுல ஒரு பொண்ணும் ஹீரோ வந்து அவனோட சேலரி பகுதியுமே டொனேஷன் பண்ற பத்தி பேசி இவன் ஹாட்டா இருக்கான்னு சொல்லி அவளும் வழிஞ்சிக்கிட்டு இருக்கும் போதுதான் டாயுங் இதெல்லாம் கேட்டுட்டு, ஹாட்டா போயும் போய் இவனையா நீ ஹாட்டா நினைக்க, அவ எப்ப பார்த்தாலும் சோஷியல் மீடியாலையும் டிவிலையும் வந்து பேட்டி கொடுத்து ஃபேமஸ் ஆயிட்டான், இப்படி எப்ப பார்த்தாலும் இவன் சோஷியல் மீடியால இருந்தா இவன் பேஷன்ஸ்ல ஆறு பாத்துக்குருவா, எல்லாம் சும்மா நடிப்பு, இவன் அவள பெரிய டாக்டரா அப்படின்னு இவனும் கொஞ்சம் பொறாமலே பேசிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோவும் எல்லாருக்கும் முன்னாடி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான், நீங்க நினைக்கிற மாரி நான் அந்த அளவு ஃபேமஸான ஆள்லாம் கிடையாது, நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜியன். நிறைய பேருக்கு அவங்க ஃபேஸ் பிடிக்காம அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்க லைஃபை வந்து பெட்டர் ஆக்கி தர்றது நான் ஒரு நல்ல வேலையா பார்க்கேன். எப்படி இருந்தாலும் நம்ம அப்பியரன்ஸ் வந்து நம்மளோட பியூட்டியை எப்பயுமே தீர்மானிக்காது, அதனால என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே அவங்க உள்ளுக்குள்ளேயும் பியூட்டின்னு நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன், ஏன்னா அதான் என்னோட டியூட்டி அப்படின்னு அவனோட ஸ்பீச்சை கேட்டு இவங்க எல்லாருமே கிளாப் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் டாயுனை பார்த்துட்டு பக்கத்துல இருக்க டாக்டருமே கேட்காரு, டே டாயுங் உண்மையை சொல்லு, உனக்கு வந்து அவனை பார்த்தா ஜெலஸா இருக்கு அதானே? டே நான் எதுக்குடா ஜெலஸாரேன், இவெல்லாம் ஒரு ஆளே இல்லை, அவனுக்கு என்ன அவார்டு வேணாலும் கிடைக்கட்டும், நான் அதெல்லாம் கண்டுக்கவே
மாட்டேன் அப்படின்னு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே டின்னர் சாப்பிட போகும்போது தான் அவங்களுமே டைம் கிடைக்கும் போது இவங்களோட கிளாஸ் ரீயூனியனுக்கு கண்டிப்பா வரணும்னு ஜொன்வோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவனும் அந்த டைம்ல சர்ஜரி ஒன்றும் இல்லாட்டி கண்டிப்பா வரேன்னு சொல்லும் போது அவனோட ஃப்ரெண்டுமே கேட்கான், டேய் ஒருவேளை ஹன்யூல் அங்க வருவான்னு சொல்லி நீ பயப்படுறியா அப்படின்னு இவனும் கேட்கும் போத எதுக்கு இப்ப அவளை பத்தி பேசுறேன்னு ஜங்குவும் கேட்பான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அவளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவ இப்ப எங்க தான் வேலை பார்த்துட்டு இருப்பான்னு. ஏன்னா படிச்சு முடிச்ச அப்புறம் இவங்க யாருமே அவளை மீட் பண்ணவே இல்லை. அப்பதான் ஹீரோவும் அவ எக்ஸாம்ல இருந்து கோட்டை விட்டனால திருப்பியும் வேற எங்கேயோ படிக்கிறதா அவன் வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதே டைம் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளோட சீனியர் கிட்ட இருந்து அவ திட்டு வாங்கிட்டு இருப்பா. ஒன்னால இந்த ஒரு வேலையை கூட ஒழுங்கா பார்க்க முடியாதா அப்படின்னு அவகிட்ட கோவமா பேசிட்டு அங்கிருந்து போறான். இதுல ஹீரோயினை வெறுத்து போய் அவ அங்கிருந்து வெளியே வரும்போதான் இவ கூட வேலை பார்க்குற டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த சீனியர் பண்ண தப்புக்கு ஒன்னதான் சும்மா படிச்சு திட்டிட்டு இருக்கான்னு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்க ஒரு நர்ஸ் ஓடி வந்துட்டு வேற டாக்டர் பார்த்துட்டு இருந்த ஒரு சர்ஜரியை வந்து இனிமே நம்ம ஹீரோயின் ஓவர்டேக் பண்ணணும்னு அந்த நர்ஸும் சொல்லிட்டு போவா. அப்பதான் இதை கேட்டு அந்த டாக்டர்ஸுமே நீ நேத்துல இருந்து கண்டினியூஸா வேலை பார்த்துட்டு இருக்க, ஒன்னால இது பண்ண முடியுமான்னு கேட்காங்க. அப்பதான் அவளும் என்னோட வேலையை நான் பார்க்காட்டி எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி அவளுமே ரெஸ்ட் இல்லாம அடுத்த சர்ஜரிக்கு போறா. அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா அவனோட லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவனுக்கு கீழே வேலை பார்க்குற நர்ஸுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச காஃபி என்னன்னு ஒன்னு கூட மறக்காம அதை வாங்கி கொடுக்கும் போதுதான் அவங்க எல்லாருமே ஹாப்பியா டாக்டர் வந்து எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காருன்னு சொல்லி இவங்க எல்லாருமே சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அவனும் இவ்வளவு சீக்கிரமா ஃபேமஸ் ஆனது யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பண்ணித்தான். அதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு இலவசமா இவன் சர்ஜரி பண்ணி கொடுத்துருக்கான். அப்படி அந்த பேர்லாம் வச்சு அவனும் சோஷியல் மீடியால வீடியோஸ் எல்லாம் போட்டு தொடங்கும் போதுதான் இவனுக்கு வந்து சீக்கிரமாவே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிடுறான். அப்படியே நம்ம ஹீரோக்கும் நிறைய ஃபேன்ஸ் ஆயிருது. அதனாலே அதை யூஸ் பண்ணி அவன் உருவாக்குன மாஸ்க் எல்லாமே அவன் சேனல்லே விளம்பரப்படுத்தி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுவான். இப்படி கூலா போயிட்டு இருந்த அவன் வாழ்க்கையில ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்தனால அது மொத்தமா திருப்பி போட்டுருச்சுன்னு சொல்லி அவனோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இங்க ஹீரோயினும் நைட்டு ஃபுல்லா சர்ஜரி பண்ணிட்டு வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி வருவா. இதை பார்த்து அம்மாவுமே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சந்தோஷத்துல அவளுக்கு சாப்பிட்றக்கா ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணும் போதுதான் அவளோட தம்பியுமே சாப்பிட்றதுக்கு சிக்கன் இல்லையான்னு கேட்கான். அப்பதான் அம்மாவும் அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் சமைச்சிட்டு இருக்கும் போது சிக்கனோட வாசனை எல்லாம் அவனுக்கு அடிக்கி. இதை பார்த்து அவனும் அப்போ பொய் சொன்னீங்களான்னு கேட்கும் போதுதான் அம்மாவும் உனக்கு தான் சிக்கன் இல்லைன்னு சொன்னேன், ஆனா உன்னோட அக்காவுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்களும் சமைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹன்னியும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரும்போது தான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லும் வீட்டில் தானே இருப்பேன்னு சொல்லி அம்மாவும் மத்தியானம் லஞ்ச் உண்டாக்கலான்னு பிளான் பண்ணும்போது ஹீரோயினோட சீனியர் வந்து திருப்பியும் ஃபோன் போட்டு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் கேஸ் இருக்குன்னு சொல்லி அவளை ரெஸ்ட் எடுக்காம திருப்பியும் கூப்பிடுவான். இதனாலே அவளும் சாப்பிடாம அங்கே நெஞ்சு போகும்போது தான் அம்மாவும் கவலையில கொஞ்ச நேரம் உறங்கிட்டாச்சும் போன்னு சொல்லுவாங்க. ஆனா அவ அதெல்லாம் கேட்காம வேலை தான் முக்கியம்னு சொல்லி அங்கிருந்து போகும்போது தான் தம்பி காரணமே நைஸ்ல அக்கா போனா போட்டும் அந்த சிக்கன் எனக்கு தான் சொல்லி அவன் ஃப்ரை பண்ணி சாப்பிட தொடங்குவான். அப்பதான் இது அம்மாவும் பார்த்துட்டு ஏண்டா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, நீ வேலைக்கும் போகாம அவளோட சிக்கன் பீஸ் சாப்பிட பாக்கியா அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளயுமே சண்டை ஆகுது. இப்பதான் ஹீரோக்கும் அவனோட அமைதியான வாழ்க்கையில எப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு காமிக்காங்க. ஒரு ஃபேமஸான ஒரு லேடியும் சர்ஜரி விஷயமா ஹீரோவை பார்த்து பேசுவாங்க. அப்படி அவனும் அதை பத்தி அவங்களுக்கு ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லி கொடுத்துட்டு அடுத்த வாரமே சர்ஜரி வச்சுக்கலான்னு அவனு சொல்றான். அதே நேரம் ஹீரோயினுமே சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருக்கறனால அவளுக்கு அடிக்கடி வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் அவளும் கண்டுக்கிறாம அவ வேலையை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கா. அப்பதான் இவளோட ஃப்ரெண்டுமே வந்து இவளை பார்க்க வர்றதா சொன்னதுனால இவள அந்த முடியாம இருக்கிற அவஸ்தையிலேயே அவ ஃப்ரெண்டை பார்க்கறக்காக வெளியே போய் நிப்பா. இதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த சீனு. அப்பதான் இவளோட ஃப்ரெண்டும் போன்ல பேசிட்டு வரும்போதே உனக்கு மீட் பண்ண வேற இடமே கிடைக்கலையா, உன் ஹாஸ்பிட்டல் வச்சே தான் மீட் பண்ணுமான்னு கேட்கும் போதுதான் இவளுக்கும் அதிக நேரம் இல்லாதனால டக்குன்னு சந்திச்சுட்டு திருப்பியும் ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும்னு அண்ணியலும் போன்ல பேசிட்டு அவளும் ரோட் கிராஸ் பண்ணி போகும்போதுதான் இவளும் பகுதியிலேயே மயக்கமாயி அங்கே கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் சிக்னலும் போட்டுறாங்க, வண்டி எல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருக்கு. அப்பதான் இவளை பார்த்து ஸ்பீடா ஒரு ட்ரக் வருது. அந்த நேரம் பார்த்து அவளோட ஃப்ரெண்டு இதை பார்த்து பயப்படும் போதுதான் ஹீரோயினும் மயக்கமாய் அங்கேயே விழுந்ததுனால அந்த ட்ரக்குக்காரனும் பயத்துல லைட்டா வண்டி அங்கிட்டு சரிச்சிடுறான். அதனால ஹீரோயினுக்கு எந்த ஆபத்துமே இல்லை. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் அங்கே சுத்திடுறாங்க. அப்பதான் ஃப்ரெண்டு வந்து இவளை செக் பண்ணிட்டு இவளோட ஹாஸ்பிட்டலே கொண்டு வரலான்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஹீரோயினை தூக்கிட்டு போறாங்க. அப்படி இந்த விஷயம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் காமிக்காங்க. இன்னைக்கு தான் அந்த ஃபேமஸான லேடியோட சர்ஜரி பண்ற நாள். அப்படி நம்ம ஹீரோவும் கையெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவனு வரும்போதுதான் அங்க இவனுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆந்தாலஜிஸ்ட் வந்து ரொம்பவே சஸ்பீஷியஸா இருப்பான். ஏன்னா இவங்க பண்ற சர்ஜரி வந்து ரொம்பவே ஃபேமஸான சூதாட்டத்தோட வாரிசான இந்த லேடிக்கு தான். அதனால இவங்களுக்கு என்னமாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஹீரோக்கு வந்து பெரிய ஆபத்தே இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம ஹீரோ அவனோட வேலையை பார்க்க போகும்போதுதான் இவனும் எப்பயும் போல கரெக்டா தான் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த ஒருத்த மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் டக்குன்னு பார்த்தா அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து நிறைய ப்ளீடிங் ஆகுது. இதை நம்ம ஹீரோ எப்படியாவது கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ண பார்க்கான். ஆனா ப்ளீடிங் வந்து கூடிட்டே இருக்கு. அப்பதான் இவனும் பயத்துல அந்த பிளட் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ண அவங்கிட்ட சொல்லும் போதுதான் அவனும் ஏற்கனவே கம்மியா தான் இருக்குன்னு சொல்லுவான். ஆனா அவன் சொல்லிட்டு ஒரு மாதிரியாவே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா இந்த ப்ளீடிங்கெல்லாம் காரணமே இவன் தான் நினைக்கேன். அப்படி ஹீரோவும் என்ன
பண்ணுன்னு தெரியாம துணியெல்லாம் வாய்க்குள்ள வச்சு அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும் போதான் அந்த லேடிக்கு உயிர் இல்லாத மாரி காமிக்கி. அதுலயே அவனும் பயந்தோய் அதுக்குள்ளேயும் கார்டிக் அரெஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு அவனு சிபிஆர்லாம் கொடுத்து காப்பாற்ற பார்க்கான். அப்பதான் அவனும் அங்கிருந்து வந்துட்டு ஒரு டார்ச் எடுத்து இந்த லேடியோட கண்ணடிச்சு பார்த்துட்டு இவ செத்துட்டான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோ அதை நம்பாம திருப்பியும் சிபிஆர் கொடுத்து ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போதான் ஒரு கட்டத்தில் அவனுக்கும் புரிஞ்சு வருது இந்த பேஷண்ட் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு. இந்த சீனு தான் நம்ம ஸ்டார்டிங்லயும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை விசாரணை பண்றாங்க. அப்பதான் அவனும் எப்பயும் போலயுமே அவனோட சர்ஜரி கரெக்டாக தான் பண்ணேன்னு சொல்லும் போது அந்த போலீஸும் திருப்பியும் விசாரணை பண்ண உன்னை கூப்பிடுவோன்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்காங்க. அப்பதான் டிவியில இந்த விஷயம் நியூஸ் மொத்தம் ஸ்ப்ரெட் ஆகுது. இவனோட கிளினிக்கில் போன ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி வந்து தப்பான சர்ஜரினால ப்ளீடிங்காக இறந்து போயிட்டாங்கன்னு. அதனால இவனும் டென்ஷன்ல அவனோட சிசிடிவி போய் செக் பண்ண போகும்போதான் கரெக்ட் இந்த சம்பவம் நடந்தது மட்டும் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்காது. அப்பதான் இது ஆறு பண்ணான்னு சொல்லி அவனும் சரியான கோவத்துல கத்திக்கிட்டு இருப்பான். ஏன்னா இந்த லேடியை கொல்றது வந்து யாரோ பிளான் பண்ணிருக்கா. அதனாலதான் ஹீரோ ஆபரேஷன் பண்ணும் போது அந்த லேடி சாவர மாரி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ மேல கேஸ போட்டு இவ வந்து ரத்தத்தை நிறுத்துறதுக்காக ஆன்டிகோவாகுலன்ட்னு ஒரு மெடிசன் அந்த பேஷண்ட் கொடுத்ததா சொல்லுவாங்க. அப்பதான் இந்த விஷயத்தெல்லாம் நியூஸ்ல டாயுங்கும் கேட்டுட்டு டேய் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட எப்படி அந்த மெடிசன்லாம் இருக்கும், இதெல்லாம் போய் அவன் அந்த மெடிசன்லாம் கொடுத்துருக்கவே மாட்டான் அப்படின்னு இவனு இங்க இருந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இவனுமே ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் தான். என்னதான் நம்ம ஹீரோ ஃபேமஸான பார்த்து ஜெலஸ் ஆனாலும் அவனை பத்தி தப்பா பேசுற பார்த்து இவனுக்கு சரியான கோவம் வருது. அப்பதான் இவனோட நர்ஸுமே பக்கத்துல இருந்து நீங்க இங்க இருந்து கவலைப்படுறதுக்கு அவனுக்கு சப்போர்ட்டா கோர்ட்டுக்கே போலான்னு சொல்லும் போதான் அவனு நான் எதுக்கு போனேன்னு சொல்லி சும்மா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வாட்சை பார்த்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட் தான் இருக்கு அவனோட ட்ரையலுக்குன்னு இவனும் ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருப்பான். அதே டைம் இப்ப நம்ம ஹீரோ காமிக்காங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே அவனை சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் இவனுக்கு ஆப்போசிட் நிக்கிற லாயரும் இவன் பிளட்டை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த மெடிசன் தந்து அந்த லேடியை கொலை பண்ணதா சொல்றான். அதனாலே அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அந்த ஆளும் ஜட்ஜு கிட்ட கேட்கும் போதான் ஹீரோக்கு சப்போர்ட்டா இருக்கிற லாயரும் இதை வந்து ஒப்போஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட கிளினிக்ல இந்த மெடிசனை வந்து இவனோட கிளினிக்ல இதுவரை வாங்கினதே இல்லைன்னு அந்த ரிப்போர்ட்ல எடுத்து காமிச்சிட்டு அந்த இறந்து போன லேடி வந்து முன்னாடி இருந்த இதே மாரி ஒரு மெடிசன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதா அவங்க வந்து ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க. அப்பதான் இதை எதிர்த்து அந்த ஆப்போசிட் லாயரும் என்னதான் அந்த லேடி இருந்தே அந்த மாதிரி மெடிசன் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ப்ளீடிங்லாம் வராதுன்னு அவரும் சொல்றாரு. அதனால அவரும் ஹீரோ கிட்ட கேள்வி கேட்கலான்னு கேட்கும் போதான் ஜட்ஜு அதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனும் ஒரு வித பயத்தோடைய முன்னாடி போய் உட்காருவான். அப்பதான் அந்த லாயரும் இவங்கிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்பாரு. உண்மையிலேயே உங்க கிளினிக்ல பிளட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெடிசனை வாங்கினது இல்லையா அப்படின்னு அவரும் கேட்கும் போது இவனும் வாங்கினதே இல்லைன்னு சொல்றான். அப்பதான் அந்த ஆளும் அந்த மெடிசனை காமிச்சிட்டு அப்ப இதை பத்தி என்ன சொல்ற ஜட்ஜ், இது வந்து இவனோட கிளினிக்ல இருந்து தான் கிடைச்சிருக்கு, இதை வந்து நான் எவிடன்ஸா இங்க வைக்கேன் அப்படின்னு அந்த லாயர் சொல்லும் போதே இவனும் மொத்தமா கன்ஃபியூஸ் ஆயிருக்கான். அப்பதான் அவனுக்கு சப்போர்ட் இருக்கிற லாயருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த எவிடன்ஸ் இல்லாம இப்ப மட்டும் எங்க இருந்துச்சுன்னு அவங்களும் கேள்வி கேட்பாங்க. அப்பதான் அவருமே இந்த மெடிசின்ல ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு சொல்லி அவனை மொத்தமா லாக் பண்ணும் போதுதான் இவனும் கோவத்துல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவனை எதிர்த்து கேள்வி கேட்கான். அப்பதான் மத்தவங்க எல்லாருமே சைலண்ட் ஆறாங்க. இனிமே நம்ம ஹீரோவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அப்பதான் அவனுமே திரும்பி பார்க்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கான்னு அவங்களுமே நம்புவாங்க. இதை பார்த்து அவனுக்கு கவலையாது செய்யாத தப்ப இவன் மேல திணிக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவனும் அந்த கவலையில போகும்போதுதான் இவனை நம்புறதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி கொஞ்சமாவது ஹாப்பியில இருப்பான். அப்படி அவங்கள பார்த்து பேசலான்னு போகும்போதுதான் அதுல ஒருத்தனும் கோவத்துல நம்ம ஹீரோ போட்டு அடிக்கான். உண்மையிலே நீ அதை பண்ணலனா எதுக்கு அந்த மெடிசின்ல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, அப்படின்னா நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு இவனும் கேள்வி கேட்கும் போது ஹீரோவும் கோவத்துல அவனை அடிச்சு போடுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளேயுமே சண்டை ஆகுது. நம்ம ஹீரோக்கு தண்டனையா வந்து 1 பில்லியன் வந்து இழப்புக்கு பணம் கொடுக்கணும்னு ஜட்ஜ் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த பைசா எப்படி கொடுப்பேன்னு சொல்லி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவன் கொடுக்க வேண்டியது 1 பில்லியன் கிடையாது, மொத்தமா எல்லா பெனால்ட்டியும் சேர்த்து 10 பில்லியன் தெரிஞ்சதுமே அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அதுக்கப்புறம் இவனுக்கு சப்போர்ட் இருக்கிற ஒருத்தர் தான் உன்னோட வீட்டுல இருந்து எல்லா சொத்தையுமே வித்தா மட்டும்தான் இந்த கடன் அடிக்க முடியும்னு அவரும் சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் ஒர்க் முடிஞ்சு அவளும் வெளியே நடந்து போகும்போதான் இவ வந்து ரோட கிராஸ் பண்ண போகும்போது போன வாட்டி மயங்கி விழுந்த ட்ரக் வந்து இடிக்க வந்ததெல்லாம் ஞாபகம் வரும். அதோட அவளும் பயத்துல அப்படியே ஸ்டன் ஆகி நிப்பா. அப்பதான் அவளும் போற வழியிலே ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டரை பார்க்கலாமா வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவளுக்குள்ளே குழப்பிக்கிட்டு சரி பார்த்துட்டு என்னதான் சொல்லுவாருன்னு சொல்லி டைரக்டாவே அங்க போகும்போதான் அவரும் நம்ம ஹீரோயின் கூட பேசி பார்த்துட்டு கடைசியில இவளுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து வெளியே வந்துட்டு எனக்கெல்லாம் டிப்ரெஷன் இல்ல, நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படின்னு அவளுக்குள்ளே தைரியப்படுத்திக்கிட்ட அவ திருப்பி வீட்டுக்கு போவா. அப்பதான் அங்கேயுமே அவளோட அம்மா வந்து வேலைக்கும் போகாம உனக்கு டிவி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி தம்பி கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே போனா திருப்பி எரிச்சலா இருக்குன்னு சொல்லி அவளும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக மொட்டை மாடிக்கு போகும்போதுதான் அங்க நிறைய லக்கேஜா கிடக்கு. இதை பார்த்து அவளும் இதெல்லாம் இங்க யார் எடுத்தாச்சான்னு சொல்லி அவள் அங்க இருக்கிற துணியெல்லாம் நீக்கிட்டு பார்க்கும் போதுதான் அங்க ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கான். அப்படி இவளும் பக்கத்துல போய் அது யாருன்னு பார்க்கும் போதுதான் அது நம்ம ஜங்கு. இவளை பார்த்து அவனு கண்ணீர்லாம் தொடச்சிட்டு ஆமா நீ என்ன இங்க அப்படின்னு இவனும் ஷாக் ஆன மாரியே அவளும் ஷாக் ஆறா.
அப்படி காலேஜ் லைஃபுக்கு அப்புறம் இவங்க திருப்பியும் இப்பதான் மீட் பண்றாங்க. அப்படி அந்த பழைய பாஸ்ட்லாம் நினைச்சு பார்க்கும் போது தான் அன்னைக்கு ஒரு நாள் இவளை முந்தருக்காக ஹீரோவும் போகும்போது அவ ரொம்பவே ஃபாஸ்டா போயிருப்பா. அப்பதான் காலுதடிக்கு கீழே விழுகும்போது நம்ம ஹீரோ ரொமான்டிக்கா போய் நான் மொத காதலிச்சது இவளைத்தான்னு சொல்ல வரும்போது தான் அவளும் இவன் ஹெல்ப் பண்ற பார்த்து ஓ ஹெல்ப்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அவனையே தள்ளி விட்டுட்டு அவ முன்னாடி ஓடி போவா. இதை பார்த்து அவனும் கோவத்துல சரியான பைத்தியமா இருப்பா போல, உனக்கு போய் ஹெல்ப் பண்ண நினைச்சேன் பாரு, என்ன நானே அடிச்சுக்கணும் அப்படின்னு அவனு சொல்லிட்டு நான் வாழ்க்கையிலே ரொம்ப வெறுத்தாலும் இவதான் அவனு சொல்லிட்டு இருக்கான். அப்படி அந்த சீனோட நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இங்க முடியுது. செகண்ட் எபிசோட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல நம்ம போட்டுரும். அது மிஸ் பண்ணாம இருக்குன்னா எல்லாருமே வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.